Hello friends, welcome back to How to Videos. Okay, நான் பர்சனலா பாத்தீங்கன்னா SanDisk Ultra USB 3.0 flash drive. So இதுதான் பாத்தீங்கன்னா பர்சனல் பென் டிரைவ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். So இந்த பென் டிரைவ் எனக்கு ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா ப்ராப்ளம் ஆயிருச்சு. So device is right protected அப்படினு வந்துருச்சு. So இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம PCல இருக்கிற ஃபைல்ஸ் எடுத்து நம்ம பென் டிரைவ்க்கு பாத்தீங்கன்னா காப்பி பண்ண முடியாது. அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க அப்படினா the device is right protected அப்படினு வரும். This device is right protected அப்படினு சொல்லி வந்துருச்சுனா நம்மளால ரெண்டு விஷயம் பென் டிரைவ்ல பண்ண முடியாது. ஒன்னு நம்ம பர்சனல் ஃபைல்ஸ் பாத்தீங்கன்னா PCல இருந்து பென் டிரைவ் காப்பி பண்ணோம் அப்படினா the device is right protected அப்படினு எரர் வந்துரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த பென் டிரைவ் உங்களால ஃபார்வர்ட் பண்ணவே முடியாது. சோ இது பாத்தீங்கன்னா ரெண்டு பிரச்சனை இருக்கு. இந்த ரைட் ப்ராடக்ட் எடுக்கவே முடியாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. சோ அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஒரு சில டைம் எடுக்க முடியல அப்படினா நம்ம கிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வாரண்டி கிளைம் பண்றதுதான். சோ நான் வச்சிருக்க பென் டிரைவ் பாத்தீங்கன்னா SanDisk ஓட பென் டிரைவ் 64GB. அதுக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கான வாரண்டி கொடுத்திருக்காங்க. 64GB பென் டிரைவ் நான் பாத்தீங்கன்னா 579 ரூபாய்க்கு வாங்கி இருந்தேன். 5 இயர்ஸ்க்கான வாரண்டி. சோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட். சோ இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா புதுசா அன்பாக்ஸ் பண்ணாம இருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வாரண்டி கிளைம் பண்ணிட்டேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எப்படி பென் டிரைவ் வாரண்டி கிளைம் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ டிவைஸ் இஸ் ரைட் ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்க கமெண்ட் மூலமாவே. அப்படி ஒர்க் ஆகல அப்படின்னா வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். சோ இப்போ எப்படி வாரண்டி கிளைம் பண்ண, சோ என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. சோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். வாரண்டி கிளைம் பண்றதுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா RMA ஒரு நம்பர் வேணும். அந்த நம்பரை மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம பென் டிரைவ் பாத்தீங்கன்னா ஈஸியா வாரண்டி கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணனும். அந்த நம்பர் பாத்தீங்கன்னா 180012058899. சோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த நம்பர். சோ இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகே, சோ அந்த SanDisk சப்போர்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கங்க. 2 For quality assurance, your call may be recorded or monitored. Our menu items have recently Replacement procedure. Press 3 if you are reseller. Press 4 if you need technical support. Press 4 for technical support இருந்துச்சு, அதை செலக்ட் பண்ணுங்க. நீங்க டைரக்டா பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேர் கூட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சில டீடைல்ஸ் கேட்பாங்க. சோ என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் கேட்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் காப்பி கேட்பாங்க. சோ இன்வாய்ஸ் காப்பி அப்படின்னா நீங்க இந்த பென் டிரைவ் வாங்கியிருப்பீங்க, அதுக்கான காப்பியை பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு சென்ட் பண்ணணும். சோ அதோட பில் காப்பி அதை நீங்க பாத்தீங்கன்னா இமெயில் சொல்லுவாங்க, அந்த இமெயிலுக்கு நம்ம சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு பில் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பென் டிரைவோட மாடல் நேம் கேட்பாங்க. சோ பென் டிரைவோட மாடல் நேம் பாத்தீங்கன்னா பென் டிரைவோட பேக் சைடுல கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு அது ஒரு சில டைம் நமக்கு பாத்தீங்கன்னா அழிஞ்சு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா ஏதாவது புதுசா ஏதாவது பென் டிரைவ் வாங்குனீங்க அப்படின்னா முடிஞ்ச போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா அந்த எந்த இடத்துல வாங்குனீங்களோ அந்த இடத்துலயே நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாடல் நம்பர் கொடுத்திருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பென் டிரைவ் அமேசான்ல வாங்கியிருந்தேன். அந்த அமேசான்ல மேல பாருங்க பென் டிரைவோட நேம் காட்டுது SDCZ48-064G. சோ இதான் பாத்தீங்கன்னா மாடல் நம்பர். சோ நான் சொல்லிட்டேன். இது சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு பாத்தீங்கன்னா என்டர் பண்ணி நமக்கு பாத்தீங்கன்னா RMA கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த RMA கிரியேட் பண்ணும்போது அவங்க முக்கியமான டீடைல்ஸ் கேட்பாங்க. ஏன்னா நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஓல்டு பென் டிரைவ் இருக்கும். அந்த ஓல்டு பென் டிரைவ் கொடுத்தா நம்ம பாத்தீங்கன்னா புதுசு வாங்கணும். சோ நம்மளோட லொகேஷன் கேட்டு நம்ம பக்கத்துலயே பாத்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி சர்வீஸ் சென்டர் எதுவும் இல்லை அப்படின்னா அவங்க ஒரு அட்ரஸ் கொடுப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு நம்ம பாத்தீங்கன்னா கொரியர் பண்ணணும். சோ எங்க வீட்ல இருந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் இருந்துச்சு. சோ அதனால நான் பாத்தீங்கன்னா கொரியர் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் கொரியர் நம்ம காசு தான் சென்ட் பண்ணணும். சோ இங்க இருந்து அவங்க என்ன அட்ரஸ் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தா ஒரு மகாராஷ்டிரா அட்ரஸ் சொல்லியிருந்தாங்க. சோ நமக்கு அட்ரஸ் டீடைல்ஸ் சொல்லிட்டாங்க. அவங்க அந்த RMA நம்பர் கிரியேட் பண்ணிட்டாங்க. சோ RMA நம்பர் கிரியேட் பண்ண ஒரு பில் காப்பி, அதுக்கப்புறம் நமக்கு பாத்தீங்கன்னா அட்ரஸ் காப்பி ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேக்குள்ள இந்த பென் டிரைவ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த RMA நம்பர் உள்ள வச்சுட்டு
கொடுத்துட்டு திரும்பி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எம்பி நம்பர் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஜஸ்ட் ஃப்ரண்ட் பேஜில் ஒட்டி இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கோயம்புத்தூர் ஒரு ஒர்க்காக போயிருந்தேன். ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம கோயம்புத்தூர் போகிறோம்ல அப்படியே அங்கேயே வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லி போனேன். அங்கே போனதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து ஓல்டு பென்ட்ரைவ் கொடுத்து ஆர்எம்ஐ நம்பர்லாம் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஆர்எம்ஐ நம்பர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே கரெக்டு தான். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு போகிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது கோயம்புத்தூருக்கான இது கிடையாது. புதுசாக ஒரு ஆர்எம்ஐ நம்பர் வாங்கணும் இந்த கோயம்புத்தூருக்கு வேண்டி. அப்போ தான் நம்மளால் வாரண்டி கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டே வந்து என்ன பிளேஸ்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆர்எம்ஐ நம்பர் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணி எனக்கு வந்து நான் மகாராஷ்டிராக்கு சென்ட் பண்ணல கோயம்புத்தூர்லேயே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு மறுபடியும் வந்து ஆர்எம்ஐ நம்பர் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 10 to 15 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து போயிட்டு அந்த ஆர்எம்ஐ நம்பர்னு சொன்னேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு பென்ட்ரைவ் வாங்கிட்டு எனக்கு புது பென்ட்ரைவே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்து கிளைம் பண்ணேன். இந்த வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டேமேஜுக்கு வந்து கவர் ஆகாது. உங்களுக்கு பென்ட்ரைவ் குத்துறீங்க ஆனால் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர்லேயே காட்டல இல்லை நமக்கு இந்த டிஸ்க் ப்ரொடக்டர் ஸோ இந்த மாதிரி எரர்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து வாரண்டி கிளைம் வந்து பண்ணிக்க முடியும். நீங்களும் SanDiskோட பென்ட்ரைவ்லாம் வாங்கியிருப்பீங்க இல்லை ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் 2 மந்த் இல்லை 6 மந்த்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒர்க் ஆகல அப்படின்னா அட போடா என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்காம வாரண்டி கிளைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புது ப்ராடக்ட்டே வந்து கிடைக்கும். ஸோ இதோட நான் 2 தடவை வந்து பார்த்தா SanDiskோட பென்ட்ரைவ்க்கு வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம SanDisk பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா சூப்பராக வந்து வாரண்டி கிளைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இந்த பென்ட்ரைவ்க்கு வந்து பார்த்தா 5 இயர்ஸ்க்கான வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பென்ட்ரைவ் செக் பண்ணி பாருங்க. இதுக்கான டைரக்ட் பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த 3 முக்கியமான வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ இந்த பென்ட்ரைவோட ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வீடியோக்கான போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ரெண்டாவது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 10 பெஸ்ட் பென்ட்ரைவ்ஸ்க்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் பையிங் கைட். ஸோ பென்ட்ரைவ் வந்து எப்படி கரெக்டாக பார்த்து வாங்குறதுக்கான வீடியோ இருக்கும். இந்த 3 வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பென்ட்ரைவ் வந்து சூப்பராக இருக்கு. ஏன்னா வந்து 3.0 பென்ட்ரைவ் உங்களுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்கு. அதுக்கப்புறம் வாரண்டி கூட நமக்கு 5 இயர்ஸ்க்கான வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைஸ் நமக்கு வந்து பார்த்தா 64 GB 517 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. பிரைஸ் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கு. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வாரண்டி கிளைம் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா SanDisk பென்ட்ரைவ் மட்டும் கிடையாது. SanDiskோட எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா வாரண்டி வந்து கிளைம் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.